to the world the Lord is come. Let earth receive her King. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கோம் தேவாலயம் புத்தளம் திருச்சபை தாங்க. வாங்க இந்த ஆலயத்தின் வரலாற்றை பார்ப்போம். ஆரியங்காவு பகுதியில் இருந்த பல குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்தன. இவர்களுள் அழகிய நம்பி என்பவரின் குடும்பம் கிபி 1724 தெங்கம்புதூருக்கு தென்பகுதியில் குடியமர்ந்தனர். அதுல வீரசுரன் குடும்பத்தினர் புத்தளத்தின் மேற்கு பகுதியிலும் பெருமாள் குடும்பத்தினர் கிழக்கு பகுதியிலும் வாழ்ந்து வந்தனர். இச்சூழலில் சிறிது கல்வி அறிவும் நல்ல புத்தி கூர்மையும் உடைய இளைய பெருமாள் தன் விளை பொருட்களை மயிலாடி சந்தையில் விற்பதற்காக சென்றபோது மகாராஜன் வேதமாணிக்கத்தின் நற்செய்தியால் கவரப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்னர் ரெவரண்ட் WT ரிங்கல்தோபே ஐயரால் வேதமாணிக்கம் என்று பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இவரே முதல் கிறிஸ்தவரும் 3ஆம் ஊழியரும் ஆவார். வேதமாணிக்கத்தின் நற்செய்தி பணியினால் இவரது சகோதரர்களும் குடும்பத்தினரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஐயம்பெருமாள் அருளானந்தம் என்றும் இசைக்குமுத்து ஈசாக்கு என்றும் பெயர் சூட்டப்பட்டனர். இந்நிகழ்விற்கு பின்னர் புத்தளம் பகுதியில் கிறிஸ்தவ சமயம் எவ்வித எதிர்ப்புமின்றி வளரத் தொடங்கியது. ரெவரண்ட் WT ரிங்கல்தோபே மணக்குடி காயலை தாண்டி புத்தளம் வந்து நற்செய்தியை அறிவித்து விசுவாசத்தில் நிலைத்து நின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். புத்தளத்தில் இளைய பெருமாள் வேதமாணிக்கம் அவர்களின் சகோதரராகிய இசைக்குமுத்து என்ற ஈசாக்கு என்பவரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட இடத்தில் 40x20 என்ற அளவில் தற்போதைய ஆலயம் இருக்கிற இடத்தில் பனை ஓலையால் கூரை வேயப்பட்ட ஆலயம் கட்டப்பட்டு 1810ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் ரெவரண்ட் WT ரிங்கல்தோபே ஐயர் அவர்களால் அர்ப்பணம் செய்யப்பட்டது. அன்றைய தினம் 54 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த தேவாலயம் தான். இந்த தேவாலயத்தின் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா 8 தூண்கள் பனைமரத்தால் ஆனது. இந்த பனைமரத்தினால் ஆன இந்த தூண்கள் 200 ஆண்டுகளாக பழமை அடையாமல் அப்படியே இருக்குது. வாங்க இப்போ இந்த சர்ச்சை சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது இளைய பெருமாள் வேதமாணிக்கம் அவர்களின் கல்லறை. இவர்தான் புத்தளத்தின் முதல் கிறிஸ்தவர். இது புத்தளம் சபையை சார்ந்த சமுதாய நலக்கூடம். இப்போ நீங்க பாக்குறது LMPC ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தளம். இதுவும் 100 வருடங்கள் ஆகிறது. இப்போ புத்தள சேகரம் மணவாளபுரம் CSI சபையின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம்.
மணவாளபுரத்தை சார்ந்த திரு நல்லபெருமாள் என்பவர் மணக்குடி காயலை தாண்டி வருவதற்கு படகு விட்டு உதவி செய்தார். ரெவரண்ட் ரிங்கிள் தோபே அவர்களின் நற்செய்தியால் இவரும் நல்ல தம்பி என்ற பெயருடன் கிறிஸ்தவரானார். இவரே மணவாளபுரத்தின் முதல் கிறிஸ்தவர் ஆவார். இவரை தொடர்ந்து பல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அங்கும் ஒரு சபை தோற்றுவிக்கப்பட்டது. 1816 முதல் 1825 வரை இளைய பெருமாள் வேதமாணிக்கம் புத்தளத்தில் ஊழியம் செய்ய மணக்குடி நல்ல தம்பியும் சொந்தக்காரர் ஆனதால் இவருடைய முயற்சியினால் மணக்குடியில் மால் டையருமாக சேர்ந்து இங்கு ஒரு தனி ஆலயம் அவசியம் என தீர்மானித்து அதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்தனர். கடவுள் கிருபையால் இவர்களது முயற்சியாலும் செல்வாக்காலும் இப்பொழுது ஆலயம் இருக்கும் பூமியை 1844 மணக்குடியில் சாந்து புவனஞ்ச பெருமாள் சடவுடையான் என்பவர்களிடமிருந்து பரிசாக பெற்று இந்த ஆலயம் இருக்கிற இடத்தில் 20x12 என்ற அளவில் ஒரு சிறு கட்டிடம் கட்டி அதில் பள்ளி படிப்பும் ஓய்வு நாள் பாடமும் கற்பிக்கப்பட்டது. மணக்குடி உபதேசியார் என்ற ஏசோடியானும் மகன் யாக்கோபும் கொடுத்த ஒத்துழைப்பினால் வேலை முடிந்தது. இங்கு இவர்களது வாழ்க்கையை கண்ட சுற்றிலும் உள்ள மக்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஏதுவாயிற்று. இதுவரை இந்த 2 சர்ச்சுடைய ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்டரியை பார்க்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.